தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியிலோ இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவிலயோ பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டாவிலயோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 20 ல இருந்து 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் தமிழ்நாட்டில் நம்ம எம்பிபிஎஸ் படிக்க முடியும். அப்ப இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்தியாவில் 1 கோடி 1.25 கோடி செலவு பண்ணி நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. வெளிநாட்டில் இதை விட இன்னும் தரமான கல்வி நல்ல நிறைய வசதிகளோட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட இருக்கிற யூனிவர்சிட்டியில வருஷத்துக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் இருந்தா உங்களால எம்பிபிஎஸ் படிக்க முடியும். வருஷத்துக்கு 25 லட்சம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல 6 வருஷத்துக்கு மொத்தமா சாப்பாடு தங்குறது காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 30 ல இருந்து 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா உங்களால ஒரு முழு டாக்டரா உருவாக முடியும். சோ தமிழ்நாட்டில் நீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளிநாட்டில் போய் படிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ரொம்ப குறைவான செலவிலே டாக்டர் ஆக முடியும். வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர், அதாவது பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். கம்பேர் டு இந்தியா, கம்பேர் டு தமிழ்நாடு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த நாடுகளில் அதிகப்படியா அவங்க பிராக்டிகல்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பிராக்டிக்கல் நாலேஜஸ் அதிகமாக கெயின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல அங்க நடக்கக்கூடிய எக்ஸாம் வியூ, அங்க நடக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் எம்சிக்யூ பேட்டர்ன், அதாவது நம்ம நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் அங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதனால மாணவர்கள் முழுமையா புரிஞ்சா மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ புரிஞ்சு படிக்கிறதுனால அவங்களால நிச்சயமா ஒரு சிறந்த டாக்டரா வர முடியும். இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்போசர் கிடைக்கும். அதாவது வெளிநாடுகளில் இன்னைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜி, மருத்துவ துறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி, நிறைய நியூ டெக்னாலஜிஸ் சிஸ்டம் வழியா, அதாவது கம்ப்யூட்டர் வழியா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதோ இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் கத்துக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இன்னமும் ரீச் ஆகாத ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஈஸியா கத்துக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மாணவரை நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்குது. இன்னும் வெளிநாடுகள், முக்கியமா யுஎஸ், யூகே இது மாதிரியான நாடுகள்ல என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் இருக்கோ அதையெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் போய் படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் சோனை தாண்டி நிறைய விஷயங்கள் வெளியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கிள், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், புதுசா நிறைய நபர்களுடைய கான்டாக்ட், இதன் மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மெடிசனை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பிசினஸ் ரீதியா நிறைய விஷயங்கள் பார்க்கறாங்க. மருத்துவம் சார்ந்த இன்னும் எத்தனை துறைகள் இருக்குதோ அதுல இருக்கக்கூடிய பிசினஸ் இதெல்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த காரணங்களுக்காக இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய மாணவர்கள் நீட்ல அதிக ஸ்கோர் வாங்கி லோக்கல்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தும் நான் வெளிநாட்டுக்கு போய் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் இன்னைக்கு இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய பேர் ஃபாரின் அட்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ வெளிநாட்டுல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். இதனால நிறைய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமா, நல்ல தரமான கல்வி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறீங்க. நிச்சயமா அப்படி கிடையாது. முக்கியமா நம்ம அனுப்பக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க மெடிசன் கத்துக்கிட்டு தான் அங்க டாக்டர் ஆகிட்டு தான் இந்தியாக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. சோ அந்த கண்ட்ரி அவங்கள டைரக்டா மருத்துவரா பயிற்சி பண்ண அனுமதிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவும் அலோவ் பண்றாங்க. சோ ஒரு நாடு சிறந்த கல்வியை கொடுக்காம, ஒரு தரமான கல்வியை கொடுக்காம அவங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நிச்சயமா வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டர் ஆகி தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. அதனால கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. எந்த பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம படிக்கிற கல்வி வெளிநாட்டுல போய் படிக்கும் பொழுது தரமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா தரமான கல்வி தான் அங்க கிடைக்குது. மேலும் வெளிநாட்டுல படிக்கிறதுல இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு நான் வீடியோ அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது நேரடியான நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட நேரடியா பேசுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.